ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு ஒரு சாய்ராமுடைய ஒரு ஆடியோ மெசேஜ் நான் கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சொன்னதில் ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன். இது வரைக்கும் என்கிட்ட என்ன குறை இருந்ததுன்னு தெரியாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரமாக ஏதோ ஒரு விஷயத்தை நீ சரி பண்ணணும் அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே ஒரு விதமான சத்தம் கேட்டுது. நாம் சரியாக தானே இருக்கோம், பட் அப்படி இருந்தும் நான் என்ன சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு 10 நிமிஷம் சாயப்பா முன்னாடி போய் உட்காரும்போது தான் சாயப்பா ஒரு விதமான சத்தத்தோடு என்னிடம் பேசுகிறார். உன்னை நீ நிறைய சரி செய்யணும். உன் வாழ்க்கையில் போனதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க. இதனால் நான் உனக்கு எதுவும் செய்ய முடியாத நான் இருக்கிறேன். உன்னை நீ எந்த அளவுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா, உன்னோட கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளை நீ முற்றிலும் மறக்கணும். அதில் இருந்து நீ விடுபடணும். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உன்னோட வாழ்க்கை நீ நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயரத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு சத்தம் எனக்கு கேட்டுது. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை முடிவு செய்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நமக்கு முடிவில்லாத துன்பத்தை அது ஆழமாக தருகிறதுனா நம்ப முடியுதா? இப்போ வரைக்கும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களால் மறக்க முடியாத நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாத மனிதனாக இருக்கீங்க. கண்கள் இருந்தும் குருடனா, காது இருந்தும் செவிடனா, கால்கள் இருந்தும் நடக்க முடியாதவனா, கைகள் இருந்தும் எந்த செயல்களையும் செய்ய முடியாதவனா நாம் நம்மளை அழகாக அற்புதமாக உருவாக்கி வச்சுருக்கோம். இதன் மூலமாக வாழ்க்கையில் நாம் பெற்றது ஒன்லி ஒன் துன்பம் மட்டுமே. ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு காற்று நம்ம வீட்டுக்கு மட்டும் வரவே இல்லை, மற்ற வீட்டுக்கு போகுது. ஒரு ஆனந்தத்தை கூட நம்மளால் பகிர்ந்துக்க முடியல, முடங்கி போய் நிற்கிறோம்.
வாழ்க்கையில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறோம். ஒரு கணமும் ஒரு யுகமாக மாறுகிறது. இதுதான் இந்த வாழ்க்கைக்கு தீர்வுன்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்கல்ல, அந்த தீர்வுகள் தான் இன்னைக்கு வரைக்கும் திருத்தப்படாத திருப்பங்களாக உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து உங்களை நிம்மதி அற்றதாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்தும் இப்போ வரைக்கும் சாதனை செய்ய முடியாத அளவில் உங்கள் வாழ்க்கை இருக்குது. இது உண்மையா இல்லையா? அப்போ நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கடந்த காலத்தில் நடந்தது என்றைக்குமே அதை தொடர்ச்சியாக வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம். அது ஏன் ஒரு தொடர்கதையாக இங்கே இருக்குது அப்படின்னா, அதை நம்ம திரும்ப 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 யோசிக்கிறோம், திரும்ப 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 பேசுகிறோம். யோசிக்கிறதாலையும் ப்ளஸ் பேசுகிறதாலையும் உங்கள் வாழ்க்கை நிகழ்காலத்தில் நீங்கள் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றியும் சரியாக முடிவெடுக்காமல் இன்னைக்கு வரைக்கும் பயம் உள்ள மனிதர்களாக நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. இது உண்மை, இது சத்தியம். இதை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. எனக்கு ஒரு சிக்கல் இருக்குதுன்னா அந்த சிக்கலில் இருந்து நான் முதல்ல என்னை விடுவிக்கணும். அப்போதான் நான் என்னை காப்பாற்றிக்க முடியும். எனக்கு சிக்கல் இருக்குதுதான், ஆனால் விடுவிக்க முயற்சி பண்ணாலும் எனக்கு அது சிக்கலாக தான் அமையும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களே, அந்த முடிவின் படி உங்கள் வாழ்க்கை மேலும் 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 சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ எல்லாத்தையும் நாம் நிறுத்திட முடியுமா? எஸ், நிறுத்திட முடியும். நிகழ்காலத்தில் வாழக்கூடியவனும் மிக சிலர், அவன் எதிர்காலத்தில் ஜெயிக்கிறான். ஆனால் நிகழ்காலத்தில் வாழ முடியாமல் கடந்த காலத்தை நினைக்கிறவன் நிகழ்காலத்தில் அதே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நம்மளால் ஏன் வாழ முடியல, ஏன் வாழ்க்கையை சரியான முறையில் நம்ம கொண்டு போக முடியல, நம்மக்கிட்ட என்ன இல்லை, திறமை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, பட் என்ன இல்லைன்னா மன உறுதி அப்படின்ற ஒன்று இல்லை. ஸோ மன உறுதி என்னைக்கு இல்லையோ அன்னைக்கே நம்பிக்கை இல்லை. ஸோ நம்பிக்கை என்னைக்கு இல்லாமல் போச்சோ அன்னைக்கே வாழ்க்கையில் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் இல்லை. ஸோ இதை தான் நான் புரிஞ்சுக்க சொல்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு வேலிட் பாயிண்ட்டாக மாறணும் அப்படின்னா டெஃபினட்டாக பாஸ்ட்டில் இருக்கிற இடத்துல இருந்து விலகி நீங்கள் நின்னா மட்டும்தான். இல்லைன்னா நம்ம நிழல் நம்மளுக்கே பயமுறுத்தும். நிழலை பார்த்து ஓடுனவன் கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு இடத்துல ஒருத்தன் ஓடுறான், பின்னாடி ஒரு கருப்பு உருவம் என்னை துரத்துதுன்னு ஓடுன்னு ஓடுறான். அப்போது அந்த கருப்பு உருவம் உன்னுடைய நிழல் தான் அப்படின்றது தெரிஞ்சிக்காம அவன் அதை பற்றி யோசிக்காமல் அவன் முடிவு பண்ணிட்டான், ஏதோ ஒரு உருவம் என்னை துரத்துதுன்னு. நின்னா அந்த உருவம் நிற்குது, ஓடுனா அந்த உருவம் ஓடுது. அப்போ நிழல் இருக்கிற பக்கம் நின்னா அந்த ஓடக்கூடிய நம்ம கூடவே வந்ததில்லை அந்த கருப்பு மனிதன் அவன் நின்றுடுவான். அப்போது துன்பங்கள் துரத்துனா நீங்கள் ஓடுனீங்கன்னா அந்த துன்பம் உங்கள் நிழல் போல தொடர்ந்து 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 உங்களை உண்டு இல்லாமல் ஆக்கிடும். அப்போ நிழல் பக்கம் நிற்கணும்னா தெய்வத்தின் பக்கம் நின்று தெய்வத்துடைய வார்த்தைகளை கவனித்து தெய்வத்தின் வழியிலே செல்லக்கூடிய ஒருவனுக்கும் தோல்விகள் வராது. அவனுக்கு அந்த தோல்விகள் வந்தாலும் அது அவனுக்கு வெற்றியாக மாறுவதற்கு உண்டான ஒரு படிக்கட்டு அப்படின்றத அவன் வெற்றி அடையும் போது அவன் தெரிந்து கொள்ளுவான். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய அறியாமையின் காரணமாக நம்மக்கிட்ட நிற்குது. அது நம்மளை கழுத்து வரைக்கும் நெரிக்குது.
அப்போ பலவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஓவர் திங்கிங் உங்கள் உடம்புக்கு ஆகாது. ஓவர் திங்கிங்கில் ஃபைனல் டெசிஷன் என்னவாக இருக்குன்னா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம தோணுவோம். அதனால் தேவையானவைகளை மட்டும் சிந்தித்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் இருந்து விடுதலையை நீங்கள் தான் பெறணும். ஏன்னா திரும்ப திரும்ப நேற்று இருக்கக்கூடிய வாழ்க்கை இப்போ வராது. இந்த நொடி அடுத்த நொடி கூட தெரியாது, போன நொடி கூட திருப்பி எடுக்க முடியாது. ஸோ இந்த மினிட், இந்த செகண்ட் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு உங்களால் நம்ப முடிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படி இல்லை வேறு ஒன்று இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் எல்லா சைடையும் யோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் சொல்கிறதால நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். ஸோ ப்ரெசண்ட்டில் வாழ்கிறப்ப மட்டும்தான் ஜெயிக்க முடியும், இது உண்மை. யாரை வேணாலும் கேளுங்க, எப்படி வேணாலும் கேளுங்க. ஸோ பாஸ்ட்டு நான் வேண்டான்னு சொல்லலை, அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னது போல் தோல்விகள் தான் உன்னுடைய வெற்றியின் படிக்கட்டாக மாறுது. ஸோ நேற்று நடந்த கசப்புக்கள் இன்னைக்கு எனக்கு இனிப்பாக மாறுது. அப்போது அதை நான் வெறுக்கவும் இல்லை, அதை வேண்டான்னு விடவும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதை நினச்சி நான் வாழணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. ஏன்னா எத்தனையோ திட்டங்கள் நம்ம போட்டும் அதை செயல்படுத்த முடியாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவநம்பிக்கையின் வெளிப்பாடாக செய்யக்கூடிய ஒரு செயல்களும் ஏற்படுத்தக்கூடிய வினைகள் மட்டுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நிறைய சாய்ராமுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, கடவுள் என்னை காப்பாற்றுவாரா மாட்டாரா, சாயப்பா என்னிடம் வருவாரா வரமாட்டாரா, என் வீட்டில் இருக்கிறாரா இருக்க மாட்டாரா. டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய வீட்டிலையும் அவர் இருக்கிறார். அவங்க எப்படி இருப்பாருன்னா, எந்த இடத்துல நேர்மறை எண்ணங்கள் இருக்குதோ, எந்த இடத்துல அழுகை இல்லாமல் இருக்குதோ, எந்த இடத்துல நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த இடத்தில் அவரை நாம் காணலாம். அவருடைய நடமாட்டத்தை நாம் நிச்சயமாக அறிய முடியும். ஸோ வாழ்க்கையில் எனக்கு வெட்டுக்கிளி போல் வருவாங்க, சில பேருக்கு ஈ போல் சாய்ப்பா வருவாங்க. எதுக்குன்னா நம்பிக்கை கொடுப்பதற்காக. உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா ஏதோ ஒரு உருவத்தில் அவர் வருவார், வந்திருக்கிறார். இல்லை சோர்ந்து போயிருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கார். எனக்கு ரெண்டாவதாக நிறைய இடத்துல வந்தார். வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் சில நேரத்தில் துரத்தும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ வெட்டுக்கிளியை போல் என் வாழ்க்கையில் வந்தார். ஐ திங்க் ஒரு 2020 ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்தது லைஃப்பில், என்னோடய லைஃப்பில். அதில் இருந்து நான் விடுபட ரொம்ப முயற்சி பண்ண, கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் விடுபட்டேன். அந்த 10-13 நாள் நான் நினச்ச எல்லா விஷயங்களும் கடவுளால் ஏற்படுத்தினப்பட்டது தான். உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டு ஸ்க்ரீன் துணியில் இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் துணி அதில் நல்லா சுருங்கி இருந்தது. அந்த வெட்டுக்கிளி தடுமாறி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு மேலே போய் நிற்குது. அப்போதான் சாய்ப்பா சொல்கிறாங்க, உன்னுடைய தவறுகள் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நடந்த ஒரு அநியாயத்துக்கு உன்னை நான் மீண்டும் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போய் உன்னை சேர்ப்பேன். நீ கலங்காத, உன்னுடைய வேலைகளை மட்டும் பார் அப்படின்னு. ஸோ அந்த வெட்டுக்கிளி கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் அதே இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ கடவுளுடைய அனுமதி, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிற ஒவ்வொருத்தவனுக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளஸ்ஸிங் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ அதுதான் எனக்கு கிடைச்சது. எனக்கு மட்டும் இல்லைங்க, அன்பே சாய் குடும்பத்தில் நிறைய பேருக்கு அது கிடைச்சது. அதனால் இது வரைக்கும் போனது போகட்டும், விட்டுடலாமே. ஏதோ உறவு போனால் போயிட்டு போகிறாங்க, என்ன போ. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துக்கு தனியாக வந்தீங்க. அதே போல் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீங்கள் தனியாக தான் போவீங்க. ஸோ உங்கள் அருமை பெருமை மற்றவங்களுக்கு தெரியலனா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
நீங்கள் யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு இந்த பிறவி எடுக்கவே இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், படைத்த கடவுள் உன்னை சரியாக தான் படைச்சிருக்கிறாருன்னு உன்னோட செயல்கள் மூலமாக ப்ரூஃப் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுக்கு மட்டும் ப்ரூஃப் பண்ணுங்க. வேறு சக மனிதர்களுக்காக நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டிய தேவை மற்றவர்களுக்கு விட இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கீங்க. 2வது சாயப்பாவுடைய அருமையான அற்புதமான குழந்தைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் இந்த மாமனார் சண்டை, மாமியார் சண்டை, இதையெல்லாம் நினச்சி உங்கள் மனசில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை தயவு செய்து தடுத்துடாதீங்க. ஏன்னா எத்தனையோ காலத்தை நம்ம அழிச்சோமா இல்லையா? எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம பார்த்து பயந்து ஒதுங்கி நின்று இன்னைக்கு ஒன்றுமில்லாத மனிதர்களாக நம்ம இருக்கிறோமா இல்லையா? இந்த நிலை தொடரணுமா சொல்லுங்கள்? இந்த நிலையில் நமக்கு முக்கியமாக அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, ரொம்ப லைஃப் நான் என்ன பண்ணாலும் எனக்கு 7.5 தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள். அந்த தேல்கடி நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த குரு, அந்த கதையை அடிக்கடி நினச்சிக்கோங்க. உங்கள் குணம் நல்லது செய்வது, அவர்கள் குணம் உங்களுக்கு தீயவை செய்வது. ஸோ நல்லவை ஜெயிக்குமா தீயவை ஜெயிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டால் தீயவை உடனுக்குடன் ஜெயிக்கும். ஆனால் நல்லது ஒரே ஒரு தடவை ஜெயிச்சிடுச்சுன்னா தீயவைகள் எதுவுமே உங்கள் கூட இல்லாமல் போயிடும். ஸோ காணாமல் போய்விடுவார்கள். அதாவது ஆளே காணாமல் போவாங்கன்னு சொல்லலை, அந்த உங்களை யார் துன்பப்படுத்தினாங்களோ அவங்களுடைய ஆணவம், அவங்க அகங்காரம், அவங்க திமிர், அவங்க கெட்ட எண்ணங்கள், ஸோ எதுவுமே அவங்க கூட இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு புதுமையான மனிதராக உங்களுடைய கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லையா, அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஒன்று மட்டும் செய்யணும். என்ன தெரியுமா? அவரை நம்பணும். நீங்கள் எந்த இடத்துலையும் உங்களுடைய புலம்பல்களையோ வெறுப்புகளையோ வாழ்க்கையின் பக்கம் திசை திருப்பாதீர்கள். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு அற்புதமான ஒரு இடம். ஸோ வாழ்க்கையை யார் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய நடவடிக்கை, அவருடைய உடல், மனம் எல்லாமே ரொம்ப சுத்தமானதாக இருக்கும். ஸோ உடலை கோயில் மாதிரி வச்சுக்கணும், மனதை அதை விட புனிதமாக வச்சுக்கணும். ரெண்டுமே நம்ம மனசில் நம்ம உடலில் வச்சுருந்தால் மட்டும்தான் நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பாதையில் நம்ம கம்பீரமாக போக முடியும். அப்போது மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை உடலை தாக்குது, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை செயலை தாக்குது, செயல் சரியில்லைன்னா வாழ்க்கை பலகீனமாக்கப்படுகிறது. ஸோ ஒன்றும் தொடர்புடையது தானே தவிர இது வேறு கிரகம் அது வேறு கிரகம் இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அன்பே சாயில ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் இருந்து பின்வாங்காதீர்கள். உங்களுக்கு எதிராக எத்தனை மனிதர்கள் களம் இறங்கினாலும் ஜெயிக்க போவது என்னவோ நீங்கள் மட்டுமே. அதை மட்டும் களத்தில் வைங்க. வாழ்க்கைன்றது ஒரு போராட்ட களம் கூட வச்சுக்கலாம். மகாபாரதம் எங்கேருந்து ஆரம்பிச்சுது? போராட்ட களத்துலேருந்து தானே ஆரம்பிச்சுது. அந்த அறிவுரைகள் எவ்வளவு பெரிய ஒரு மெசேஜஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அர்ஜுனருக்கு கடவுள். யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுபோல் நம்ம கேட்குறதுக்கு காது இருந்துச்சுன்னா போதும், நிறைய 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 மெசேஜஸ், காட் மெசேஜஸ், கடவுள் மெசேஜஸ், இறை செய்திகள் எல்லாமே உங்கள் காதிற்கு வந்து தஞ்சமடையும். ஸோ நிறைய பேருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு தெரியாமலே போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கன்றது ஒரு பெரிய விஷயமா இங்கே இருக்குது. ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியல, அதனால் முடிவு பண்ணலை. ஆனால் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தயவு செய்து எப்பொழுதும் மிஸ் பண்ணாதீர்கள். நீங்கள் மிஸ் பண்ண அது காணாமலே போயிடும். நேற்று ஒரு தோல்வியை நம்ம அனுபவித்தோம் அப்படின்னா அந்த தோல்வியில் கிடைச்ச பாடத்தை வச்சு இன்னைக்கு இந்த நிமிடம் இந்த நொடி
நாம் செய்யக்கூடிய விஷயத்தை அதை பாடமாக வச்சு நம்ம செய்யணும். அதை மறக்கக்கூடாது. அதை மறந்துட்டோம் அப்படின்னா திருப்பியும் நமக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு பேட் ஃபெயிலியர் டெஃபினெட்லி உங்கள் கைக்கு வந்து தீரும். ஸோ அதனால் ஒரு நொடி பொழுதையும் நாம் எப்படி செலவிடுகிறோம், உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களால் இழந்த சக்தியை நேர்மறை எண்ணங்களால் மீண்டும் பெறுவதற்கு தான் இங்கே வாய்ப்பு. நம்ம பாருங்களேன், கோபத்தால் நம்ம சக்தியை இழக்கிறோமா? அடுத்தவனை பழி வாங்கிறதால நம்ம சக்தியை இழக்கிறோமா? அடுத்தவன் திருந்தலையேன்னு சொல்லி அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணி நாம் நம்ம சக்தியை இழக்கிறோமா? அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் பல மனிதர்கள் மூலமாக உங்கள் சக்தியை இழந்தால் எந்த சக்தியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உங்களால் வாழ்க்கையில் வாழ முடியும்? யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ யோசிக்கணுங்க, நிறைய யோசிக்கணும். நம்மளாம் யோசிக்காமல் சில விஷயத்தை பிறருக்காக செய்து நாம் ஏமாந்தது தான் உண்மை. அப்போது உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் நேரம், உங்கள் காலம், உங்கள் எல்லாமே உங்களுது. அதை தயவு செய்து முறைப்படுத்த வேண்டும். சரியான திட்டமிடுதல் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதுக்கு எந்த இடத்துலையும் உங்களுக்கு தோல்வியோ துன்பத்தையோ அது நிச்சயமாக கொடுக்காது. அதற்கு மாறாக புதிய சிந்தனைகளை உருவாக்கும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களோ, மைண்ட் ரீதியாக மைண்ட் லெவலில் ஹெல்த்தியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கடவுளுடைய சத்தத்தை நாம் காண முடியும். கடவுளுடைய ருத்ரதாண்டவத்தை கூட நாம் பார்க்க முடியும். நம்ம போன வருஷம் கூட ருத்ரதாண்டவ பயிற்சி 48 நாள் வச்சுருந்தோம் இல்லையா? ஐ திங்க் போன வருஷம்தான். அது மூலமாக எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பயிற்சியெல்லாம் என்றைக்கும் எப்பொழுதும் வீண் போகாது. ஸோ இப்போயும் ஆன்மா கிட்ட பேசக்கூடிய சாய்ராம்ஸ் இருக்காங்க. பட் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய கணவன் மாறியிருக்காரு. பெண்கள் விஷயத்தில் பலகீனமான இருக்கக்கூடிய கணவன் மாறியிருக்காரு. படிக்காத பையன் கூட நல்லா ஓரளவுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இது எல்லாமே எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு நல்ல உற்சாகமான மனநிலையில் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணதால் அது நடந்தது. இல்லைன்னா என்ன இருக்கும்? நீங்கள் ஆன்மா கிட்ட பேசுகிறேன்னா என்ன இருக்கும்? இந்த விஷயம் நடந்திருக்குமா? அப்போ ஆன்மா கிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். வேணா சொல்லுங்கள், இன்னொரு வீடியோ கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ ஆன்மா கிட்ட நம்ம எப்படிப்பட்ட ஒரு பேச்சுகளை பேசிகிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை, இது நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து பேசும்போது நம் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நிச்சயமாக நீங்குது. ஒரு புதிய வாழ்க்கை சூழ்நிலையை அது ஏற்படுத்துகிறதுன்றது நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் சாயப்பா உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தையும் செய்து கொண்டே தான் இருக்கிறார் அப்படின்றது மறக்காதீங்க. அப்போது அந்த உற்சாகமான மனநிலையில் ஸோ நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அதற்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி 12 மணிக்கு கொடுத்த பதிவில் யார் பார்த்தீங்கன்னு தெரியல. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பதிவை பாருங்கள். ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? என் நண்பை சாய் அப்பாவிற்கு மிக்க நன்றி. இந்த குடும்பத்தை நீர் கட்டி காத்தமைக்காகவும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ தெரிந்து கொண்டு எங்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொடுத்து எங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் போதிய பலத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எங்களுக்கு வரவேண்டிய அத்தனை ஆசைகளும் எங்களுக்கு வந்து சேர்வதற்கு நாங்கள் எந்த நிலையில் இருக்க வேண்டுமோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய ஆணவம், எங்களுடைய அகங்காரம் இல்லாத மனிதராக நாங்கள் வாழ வேண்டும். ஆணவமும் அகங்காரமும் எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய
பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று எங்களுக்கு தெரிந்தும் அதை விட முடியாத அளவிற்கு நாங்கள் இன்று வரை கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களை நீங்களே காப்பாற்ற வேண்டும். வரக்கூடிய அத்தனை நல்ல நாளும் நல்ல நொடிகளும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். கடந்த காலத்தை நினைக்காத ஒரு மனமும் எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள், அதனால் நாங்கள் மிகவும் கண்ணீர் விட்டு கவலையுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நேர்மறை எண்ணங்களை எங்கள் மனதிற்குள் நிரப்புங்கள். எங்கள் உடலையும் பலத்தையும் ஏற்படுத்துங்கள். மனபலம் உடல் பலம் மிக முக்கியம் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த 2 பலத்தையும் உருவாக்கி நான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். நீங்கள் படைத்த படைப்பு நான் இருக்கும்போது நான் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தையாக இருந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எங்களை ஆசீர்வதிங்கள் சாய்ப்பா. ஸோ இந்த பிரார்த்தனையை என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. நம்ம தினமும் நம்ம பிரார்த்தனையும் அன்பே சாயில் இறுதியில் செய்கிறோம். ஸோ வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்காகத்தானே தவிர துன்பத்திற்காகவோ சோகத்திற்காகவோ இல்லை இழப்பதற்காகவோ இல்லை. ஸோ சாய்ப்பாவுடைய வார்த்தையின்படி இழந்ததை விட பல மடங்கு நீங்கள் பெறுவீர்கள நம்பிக்கையோடு இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.